அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 1/7/2024 திங்கக்கிழமை அன்னைக்கு புது மாதம் தொடங்கியிருக்கு. ஸோ இந்த மாத தொடக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே இதில் வந்து நம்ம வந்து நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க மிட் கேப் இது மூணுலேயுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடிஞ்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது இங்கே பாருங்கள், டவ் ஜோன்ஸில் ரெண்டு பக்கமே நல்ல ஒரு வாலட்டிலிட்டி இருந்து 0.12% வந்து நெகட்டிவாக முடிச்சிருக்கு. அண்ட் இந்த இடத்துல அகைன் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ இந்த கன்சாலிடேஷன் எய்தர் சைடு இங்கே மேலே வந்து இந்த விக்க உடைக்கும் போது அது கீழே இந்த விக்க உடைக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது அந்த சைடாக போகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த எல்லா கன்சல்டேஷனும் பார்க்கும்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் S&P 500மே வந்து பாருங்கள், உங்களுக்கு மேலே பெரிய விக் இருக்குது அண்ட் இது வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா S&Pயில் நம்ம கீழே டவுன் சைட் மொமெண்டம் தான் எதிர்பார்க்க முடியும். மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாகவே தெரிகிறது அன்டில் இந்த ஹைங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிற வரைக்கும். அடுத்து உங்களுக்கு நாஸ்டாக்மே வந்து பார்த்திங்கன்னா 0.5% கிட்டத்தட்ட S&P நாஸ்டாக் ஒரே மாதிரி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 0.5% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் விக்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஏறி முடிஞ்சிருக்கு 1.6%. ரொம்பலாம் இல்லை, ஸ்டில் வந்து விக்ஸ் வந்து 12.4 தான் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல் மார்க்கெட்டை தான் வந்து இண்டிகேட் பண்ணுது யூஎஸில். அண்ட் அடுத்து வந்து நம்ம ஏடிஆரை பார்த்துடலாம். ஸோ ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஐசிஐசிஐ பேங்க்கும் HDFC பேங்க்கும் உங்களுக்கு பேங்கிங் செக்டரில் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.6 and 0.7% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதுவே நீங்கள் ஏடிஆரில் பார்க்கும்போது ஐசிஐசிஐ பேங்க் வந்து 0.69, HDFC பேங்க் வந்து 0.83. அப்போ வந்து ஏடிஆரில் இந்தியன் மார்க்கெட்டில் விழுந்ததை விட கொஞ்சம் கம்மியாக தான் விழுந்திருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து இன்ஃபோசிஸும் விப்ரோவும் பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் 0.5% நெகட்டிவாக முடிஞ்சிருச்சு அண்ட் வந்து விப்ரோ வந்து 0.8% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதே நீங்கள் இங்கே பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் வந்து 0.05% தான் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு அண்ட் விப்ரோ வந்து 1.33% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ ஏடிஆர் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் வந்து நம்மளுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது உங்களுக்கு வந்து கம்பேர் டு இந்தியன் மார்க்கெட்ஸ். ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்து வந்து FIIDA டேட்டா பார்த்துடலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா FI வந்து வெறும் 23 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க அண்ட் அகைன் வந்து ட்ரேடிங் வால்யூம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் DIA வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6000 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. இவங்களோட ட்ரேடிங் வால்யூமே அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபிகர்ஸை வந்து அப்படியே நம்புறதா வேணாமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்க முடியலனால இந்த வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனால. அண்டு ஆனால் இன்ஸ்டியூஷன் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கிறாங்க. இதுவும் நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயமாகவே வந்து கருதிக்கலாம், ரொம்ப நெகட்டிவ்லாம் கிடையாது. அடுத்து இப்போதைக்கு வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டவ் பாசிட்டிவ், உங்களுக்கு வந்து S&P பாசிட்டிவ், நாஸ்டாக் பாசிட்டிவ், டாக்ஸ் பாசிட்டிவ், ஃப்ரான்ஸ் பாசிட்டிவ், லண்டன் மட்டும் லைட்டாக நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். யூரோப்பியன் ஸ்டாக் இது பாசிட்டிவாக இருக்குது. நிக்கி மட்டும் லைட்டாக நெகட்டிவாக இருக்கான், ஆனால் தைவான் பாசிட்டிவாக இருக்கான். ஸோ வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி தான் இண்டிகேட் பண்ணுது. கிஃப்ட் நிஃப்டி என்ன பண்ணுறான்னு பார்த்துடலாம். கிஃப்ட் நிஃப்டி வந்து 24,134 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அவன் வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் தான் காட்டுறான். ஏன்னா உங்களுக்கு வந்து நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 24,132 அப்படின்னு முடிஞ்சிருந்துச்சு. இப்போ 34-35னா நிஃப்டி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரைடே அன்னைக்கு எங்கே க்ளோஸ் ஆச்சோ அங்கேயே ஓப்பன் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃப்ரைடேயோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துட்டு நம்ம வந்து நாளைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது, இன்றைக்கி என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதாங்க ஃப்ரைடேயோட ப்ரைஸ் ஆக்ஷன். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. ப்ரைஸ் வந்து R1க்கு மேலே போக முடியாமல் திருப்பி சிபிஆர் கிட்ட தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இட் இஸ் அ பாசிட்டிவ் சைன் அண்ட் மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிருக்கிறதுனால இன்றைக்கி வந்து இந்த நேரோ சிபிஆர் வர்றதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம அதையும் பார்த்துடலாம். இன்றைக்கான நேரோ சிபிஆர்லாம் இல்லை, ஒரு அசெண்டிங் சிபிஆர், ஒரு மீடியம் சிபிஆர் தான் வந்திருக்கு. அண்ட் நீங்கள் பாருங்கள், இந்த சிபிஆருக்கும் இந்த சிபிஆர் கடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த இடத்துக்கு போனாலும் ப்ரீவியஸ் டே ஹைக்கு அதாவது R1 ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட ரிவர்சல் அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி பாருங்கள், சிபிஆருக்கும் R1 கடையில் இருக்க ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. அதனால் இங்கே போகும்போது நம்ம ட்ரேட் எடுத்தாலும் நமக்கு பெரிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்காது. அதனால் இன்றைக்கி வந்து அசெண்டிங் சிபிஆராக இருக்கிறதுனால S1 ரிவர்சல் இஸ் அ ஹை ப்ராபபிள் ட்ரேட். ஆனால் ப்ரைஸால் இங்கே சஸ்டெயின் பண்ண முடியாததுனால சிபிஆர் ரிவர்சல் அண்ட் R1 ரிவர்சலுமே ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். அதையும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் இருக்க ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது S1 ரிவர்சல். அதே மாதிரி சிபிஆர் ரிவர்சல் அண்ட் சிபிஆருக்கு மேலே போச்சுன்னா R1 ரிவர்சல் தான் நம்ம வந்து ஹை ப்ராபபிள் ட்ரேடாக சொல்லி ஆகணும். R1 ட்ரெண்டிங்கான வாய்ப்புகள் இன்றைக்கி மிகவும் குறைவாகவே உள்ளது. ஸோ அடுத்து நம்ம அப்படியே நிஃப்டி வந்து பொசிஷனலாக வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ நிஃப்டி இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 நாட்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு செமையான க்ரீன் கேண்டில் போட்டிருக்கு, ஒரே ஒரு ரேட்டாக தான் போட்டிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பாசிட்டிவ் மூவ் வந்துச்சுன்னா ஒன்று மார்க்கெட்டில் கரெக்ஷன் வேணும், அப்படி இல்லைனா கன்சாலிடேஷன் வேணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எவ்வளோ மேலே போயிருக்கான், இதில் பாதினாச்சும் அவன் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் வரணுங்க. அவன் கிட்டத்தட்ட வந்து 3.25% வரைக்கும் அவன் மேலே போயிருக்கான். இதில் பாதினா ஒரு 1.25% ஒரு 1.5% பக்கமாக அவன் கீழே வரணும். ஸோ இவ்வளோ தூரம் வந்து அந்த ஒரு கன்சாலிடேஷனை போட்டால் தான் ஃபர்தராக அவனால் மேலே போக முடியும். இல்லைனா இப்படியே போயிட்டு இருந்தானா விழும்போது அப்படியே மொத்தமாக 1% அப்படிங்கிற மாதிரி விழுந்துருவான்.
அதனால் இப்போ மார்க்கெட்டுக்கு கரெக்ஷன் வேணும். பட் ஸ்டில் உங்களுக்கு மந்த்லி வைஸில் பார்க்கும்போது இது எல்லாமே ப்ரீவியஸ் மந்தோட ரேஞ்சு. இந்த மாதத்தோட ரேஞ்ச் இன்றைக்கி தான் ஃபார்ம் ஆக போகுது. ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கை எதிர்பார்த்து காத்திருக்கிறது நிஃப்டி. அண்ட் அடுத்து வந்து பேங்க் நிஃப்டியோட டெய்லி சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து நேற்றே வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு கிளியராக பேங்க் நிஃப்டியில். ஏன்னா உங்களுக்கு வந்து 469 பாயிண்ட் வந்து கீழே விழுந்துருந்தா அதற்கு முக்கியமான காரணம் ப்ராஃபிட் புக்கிங் தான். ஏன்னா நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி வெறி கொண்டு மேலே ஏறிக்கிட்டு இருந்தான். ஸோ இந்த மந்த்லி ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மந்த்லியோட R3 அதுக்கு மேலே போய் ப்ரைஸால் சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்திருக்கான். ஸோ இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த வாரத்துக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்க போது. அண்ட் ப்ரைஸுமே பாருங்கள், உங்களுக்கு ஒரு அசெண்டிங் சிபிஆர் வந்து ப்ரைஸ் நல்லா கீழே விழுந்துட்டான். நிஃப்டியில் இன்றைக்கி இந்த மாதிரி சிபிஆர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி வந்து ஃபர்தராக கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பெருசாக மேலே போகாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பேங்க் நிஃப்டியோட நிலமை. அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகி ப்ரைஸ் S2 கிட்ட முடிச்சிருக்கிறதுனால மார்க்கெட் வந்து இப்போ வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி என்ன சிபிஆர் வந்திருக்கு? வைடு சிபிஆர் வந்திருக்கு. வைடு சிபிஆர் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கன்சாலிடேட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இண்டிகேஷன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் சிபிஆர் ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. என்றைக்குமே வைடு சிபிஆர் வந்துச்சுன்னா சிபிஆரை தாண்டி போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அண்ட் இது டிசெண்டிங் சிபிஆர் இருக்கிறதுனால நம்ம S1 ரிவர்சலையும் எடுக்கலாம். S1 reversal is a high probable trading opportunity as well as CPR reversal is a high probable trading opportunity for Bank Nifty. அதையும் தாண்டி மேலே போச்சுன்னா கண்டிப்பாக R1 கிட்ட எடுக்கிறது 99.99% வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன்னா என்றைக்குமே டிசெண்டிங் சிபிஆரில் R1 reversal is a high probable trading opportunity. அதுக்கான லாஜிக்கை வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் மேக் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். சிபிஆர் செட்டப்னு இருக்கும் அது. ஸோ அடுத்து வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா டுமாரோ சிபிஆர் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பொசிஷனலாக பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்கள், கிளியராக பயங்கரமாக வந்து செமையான ஒரு ரேலி. இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஆச்சு. கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் செமையான ஒரு ரேலி வந்துச்சு. அண்ட் ஃபைனலாக இங்கே பாருங்கள் ஒரு ஈவினிங் ஸ்டாரை போட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கான். ஸோ இதுக்கப்புறமா மார்க்கெட் ஃபர்தராக இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகணும், அப்படி இல்லைனா கீழே விழுகணும். ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிஃப்டி காட்டிலும் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவாக இருக்குது இந்த சென்ஸ் மொமெண்டம் வந்து பெருசாக மேலே போக முடியாத அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பெருசாக ரேலி ஆனதுனால. பட் பாசிட்டிவாக தான் இருக்குது. எந்த நேரத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக மாறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் மேலே போகிறதுக்கான மொமெண்டம் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. அடுத்து நம்ம மிட் செலக்டை பார்த்துடலாம். மிட் செலக்ட் அப்படிங்கிறவன் நல்லா தான் இருக்கான். நீங்கள் பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா கூட நல்லா தான் இருக்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேற்று என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி வர அவனுக்கு ட்ரெண்டிங் சிபிஆர் காட்டுறானே. ஓகே, ஸோ இதுதாங்க நேற்று நடந்த விஷயம். நேற்றே டிசெண்டிங் சிபிஆர் தான் வந்துச்சு. ஆனால் ப்ரைஸால் வந்து பார்த்திங்கன்னா சிபிஆருக்கு கீழே முடிக்க முடியல. இதுவே வந்து மிட் செலக்டில் ஒரு பையஸ் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. ஃபர்தராக அதுக்கு முந்தின நாளும் பாருங்கள், Thursday அன்றைக்கி மார்க்கெட் கீழே போக ட்ரை பண்ணிச்சு. ஆனால் மேலே தான் கொண்டு வந்து முடிச்சிருந்தாங்க. இது வரைக்கும் மார்க்கெட் எப்பப்பெல்லாம் கீழே போக ட்ரை பண்ணுதோ எல்லா தடவையுமே வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி மேலே போனாலும் கீழே வந்துடுது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஸ்டக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த ரேஞ்சுங்கிறது இதுதான். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக ப்ரைஸில் ஒரு பெரிய மொமெண்டம் இருக்காது. ரிவர்சல் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுவே இந்த ரேஞ்சை எய்தர் சைட் பிரேக் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ரேலி அப்படிங்கிறது வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சும்மா இது பேசிக் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் நான் சொல்கிறேன். அண்ட் டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ப்ரைஸ் சிபிஆருக்கு மேலே முடிஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த நேரோ சிபிஆர் என்ன சிபிஆராக இருக்குது அப்படிங்கிறத வச்சு இன்றைக்கி ப்ரைஸ் மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிறது கணிக்க முடியும். நேரோ சிபிஆர் அப்படிங்கிறது உங்களுக்கு மேலே வந்திருக்கு, சிபிஆருக்கு மேலே வந்திருக்கு. விச் மீன்ஸ் மார்க்கெட் இன்றைக்கி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து மிட் செலக்டில் வந்து ஒரு இண்டிகேஷனாக இருக்குது. அண்ட் ட்ரெண்டிங் டே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ரிவர்சல் பேட்டர்ன் நீங்கள் பெருசாக எடுக்க முடியாது. ஸோ R1 ட்ரெண்டிங் அண்ட் S1 ட்ரெண்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுதான் வந்து எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி காட்டுற சிபிஆர் இண்டிகேட்டருக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிற விதத்தில் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. அதே சமயம் ட்ரெண்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ ட்ரெண்டிங் டே பேட்டர்ன் எதுவாக இருந்தால் அதை எடுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிட் கேப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் ஆஃப் த நேரோ சிபிஆர். அது ஒன்று தான் காரணம். பட் ஸ்டில் அது ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ மிட் கேப்பில் இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் வந்து பெரிய ட்ரெண்ட் ஆகக்கூடிய இண்டிசஸ் கிடையாது. அண்ட் இந்த சுச்சுவேஷனில் மிட் கேப்பில் ஒரு பெரிய ஃபாலோ பெரிய ரைஸோ வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் வி ஷுட் ஆல்வேஸ் பிலீவ் இன் ப்ரைஸ் ஆக்ஷன் அஸ் வெல் அஸ் சிபிஆர். ஏன்னா சிபிஆர் இண்டிகேட்டர் ப்ரைஸ் ஆக்ஷன் டெரைவ் பண்ண இண்டிகேட்டர் தான். அதனால் இவன் ட்ரெண்டிங் காமிச்சானா ட்ரெண்டிங் ஆயிடுவான். ஸோ ட்ரெண்டிங் ஆகும்போது நம்ம எடுக்கிறது தான் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால தான் R1 ட்ரெண்டிங் அண்ட் S1 ட்ரெண்டிங் இது ரெண்டுமே வந்து மிட் கேப்பில் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் சொல்கிறேன்.
அண்டு நேற்றுமே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், விக்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு ஃப்ரைடே அன்னைக்கு. மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு, ஆனால் விக்ஸ் ஃபால் ஆயிருக்கு. இது என்னத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னா, இட் இஸ் ஜஸ்ட் அ நார்மல் ப்ராஃபிட் புக்கிங் தான். மார்க்கெட் ரிவர்சலுக்குலாம் நீங்கள் ஆசைப்படாதீங்க, நான் எப்போ வேணாலும் பாசிட்டிவாக மாறிடுவேன் அப்படிங்கிறத இந்த விக்ஸ் சொல்லுது. ஸோ பெரிய ஃபால் வரதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. அண்ட் இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் உங்களை மார்க்கெட்டில் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கோம். அதனால் ஒரு ட்ரேடுக்கு 1 to 2% மேலே ரிஸ்க் எடுக்காதீங்க. ஒரு நாளைக்கு போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். அதை வந்து ஒரு 2.5 to 5% பேஸ்ட் ஆன் நீங்கள் ஆப்ஷன் பையரா இல்லை ஆப்ஷன் செல்லரா அப்படிங்கிறத பொறுத்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.